நிறைய பேருக்குள்ள டவுட்ஸ் வந்து என்ன டைம் ஃப்ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது 5 மினிட்ஸில் பார்த்து நம்ம எடுப்போம். ட்ரேட் அனலைஸ் பண்ணி என்ன ட்ரெண்ட் இருக்கு, எது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம 1 ஹவர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துலேயும் மெத்தட் ஒன்று தான். டைம் ஃப்ரேம் வந்து நம்மளோட அந்த ட்ரெண்டோட அனாலிசிஸ்க்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையறதுக்கு மட்டும் 1 ஹவர் யூஸ் பண்ணுவோம். பட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து 5 மினிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு 20 நவம்பரில் நம்ம ஒரு ட்ரேட் எப்படி எடுத்தோம்னு சொல்லி பார்க்கலாம். லெவல் அதாவது இங்கிருந்து தான் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு. ஸோ இந்த ட்ரெண்டோட ஓப்பன் ப்ரைஸ், அதாவது செல்லரோட ஓப்பன் ப்ரைஸை வந்து 2 ஹையையும் நம்ம கனெக்ட் பண்ணி வரைஞ்சி வச்சுட்டோம். அதே வந்து ட்ராக் பண்ணி கீழே பையரோட லோ, ஸோ பையரோட லோவோட லெவலையும் செல்லரோட ஹையோட லெவலையும் நம்ம மார்க் பண்ணி ட்ரா பண்ணி வச்சுட்டோம். ப்ரைஸ் இன்னைக்கு எக்ஸாக்டாக பாருங்க, இந்த லெவலில் இருந்து ரிஜெக்ட் ஆச்சு. மார்னிங் ரிஜெக்ட் ஆகி இங்க இருந்து சப்போர்ட் எடுத்தது. ஸோ சப்போர்ட் எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,050 லெவலில் சப்போர்ட் எடுத்தது. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து 26,050 தான் இருந்தது. ஸோ அந்த லெவலில் க்ளோஸ் வைக்காம இன்னைக்கு புல் பேக் எடுத்துட்டு அடுத்தடுத்து மார்க்கெட் அங்கேயே நிற்க ஆரம்பிச்சது. ஆப்ஷனில் வந்து இதே மாதிரி தான் செல்லரோட ஹையை ரெண்டுமே மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அது அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 215 ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கீழே வந்து ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ புட்டில் ரிஜெக்ஷன் ஆகும்போது நம்ம காலில் தான் வந்து என்ன பண்ணுவோம், இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ எப்படி ஸ்பாட் சார்ட்ல வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் இந்த கால் ஆப்ஷன்லேயே வரைஞ்சிருந்தேன். ஸோ இப்போ நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த புல் பேக் லெவல், அதாவது நிஃப்டி ஸ்பாட்ல வந்து இங்கே தான் வந்து புல் பேக் எடுத்தது. இந்த இடத்துல தான் புட்டிலையும் ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ காலில் வந்து இந்த லெவல் கீழே க்ளோஸ் வைக்கல, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன்லையும் க்ளோஸ் வைக்கல. இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கீழே நமக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்காதனால இந்த லெவலில் நம்ம எடுத்துட்டு வெயிட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு வந்து அதே லெவலில் தான் ட்ரேட் ஆகி நின்றுட்டே இருந்தது மார்க்கெட். பட் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து, அதாவது நம்ம எடுத்த ரேஞ்சு 189 ரேஞ்சில் நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம 20 பாயிண்ட் கீழே போட்டிருந்தோம். இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணலாம்னு ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருந்தோம். இதுக்கப்புறம் இந்த ட்ரேட் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 லாட் எடுத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு லாட்டை வந்து நான் இந்த ஹை வரும்போதே க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னொரு லாட்டை வந்து நான் வந்து ட்ரையல் பண்ணிட்டே வந்தேன். ஸோ ட்ரையல் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லர் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு பையர் க்ளோஸ் வச்சோன்னே இந்த செல்லரோட லோக்கு வந்து அடுத்த நான் ட்ரையல் வந்து கொண்டு போய் போட்டேன். ஸோ 202 இந்த ட்ரையலோட ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். மறுபடியும் மார்க்கெட் நல்லாவே போயிருந்தது மேலே. ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் உள்ள இந்த செல்லரோட ப்ரைஸை க்ளோஸ் வைக்குமான்னு பார்த்தேன். இந்த இடத்துல வந்து அதை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போனாங்க. இந்த கேண்டில் மேலே போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருந்து இந்த லெவல், அதாவது 219 நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் மேலே போயிருந்தது. மேலே போயிட்டு இங்க உள்ள செல்லரையும் வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சனால நம்ம இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 235 நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். இந்த கேண்டில் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சனால இந்த ட்ரேடை நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இந்த ரேஞ்ச் நம்மளால பிடிக்க முடியல, ஏன்னா ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல அடிச்சனால இந்த இதோட நம்ம இன்னைக்கு ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். என்ன மெத்தட் யூஸ் பண்றோம், ஸ்டாப் லாஸ் எந்த மாதிரி நம்ம ட்ரைல் பண்றோம், எங்க ஸ்டாப் லாஸ் போடுறோம் அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ ட்ரேட் எடுத்தோம்னா நம்ம பயப்படக்கூடாது. நம்மளோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போகும். ஸோ கேபிட்டல் வந்து பாருங்க, இந்த கேண்டில் ஸ்ட்ராங் கேண்டில் இறங்குச்சு. நிறைய பேர் சின்ன கேபிட்டல் வச்சுக்கோ, இந்த கேண்டில் பார்த்தோன்னே நீங்க பயந்துருவீங்க. அதனால ஸ்டாப் லாஸ் போடுங்க. 10-20 பாயிண்ட்ல போனாலும் பரவாயில்ல. இன்கேஸ் என்கிட்ட வந்து பெரிய கேபிட்டல் இருக்கு அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்றது ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட். அப்படிங்கும்போது தான் நம்ம சர்வே பண்ண முடியும். தேங்க்யூ.